நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரோ இல்லை மைக்ரோசாஃப்டோட எட்ஜோ இல்லை பிரேவ் ப்ரௌசரோ பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கணும், தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 3 ப்ரௌசரில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த ப்ரௌசர் வழியாக ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க. அப்படி விசிட் பண்ணும் போது அந்த விசிட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் டெம்பரரியாக ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் ரீட்ரைவ் பண்ணலாம் அந்த ப்ரௌசர் வழியாக. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு, அது டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருக்கும்ல, அதை எப்படி கிளியர் பண்ணுறது? அதுக்கு உங்களுடைய ப்ரௌசரில் டிஎன்எஸ் கேஷே அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுக்கு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை அந்த ப்ரௌசரில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணீங்கன்னா அந்த பேஜுக்குள்ள போயிடலாம். இந்த டிஎன்எஸ் என்ன தெரியுமா? டொமைன் நேம் சிஸ்டம் கேஷே. இதை கிளியர் பண்ணும். அதாவது நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்கல்ல ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டை, அந்த வெப்சைட்டை ரீசால்வ் பண்றது, அதாவது அதை முடிக்கிறது, சோழியை முடிக்கிறது. அதாவது நீங்க பார்க்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு கைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு செட்டப். இதை நீங்க கிளியர் பண்ணலாம். எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ நீங்க எந்த ப்ரௌசர் யூஸ் பண்றீங்களோ அந்த ப்ரௌசரோட நேமை ஃப்ரண்ட்ல கொடுத்து மற்ற இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்சமான ப்ரௌசர் கூகுளோட குரோம் ப்ரௌசர். அது மூலியமா நான் டெஸ்ட் பண்ண போறேன். இப்போ சர்ச்சில் போயிட்டு பிரசன்ட் ஹோல்ட் பேஸ்ட் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ குரோம் எட்ஜ் ஃப்ரண்ட்ல போட்டுக்கோங்க, அப்புறம் பிரேவ்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம், ரைட் சைடுல பாத்தீங்கன்னா டொமைன். நீங்க அதிகமா எந்த வெப்சைட்டை விசிட் பண்றீங்களோ அந்த வெப்சைட்டோட லிங்கை இதுல அப்ளை பண்ணி லுக் அப் கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளியர் ஹோஸ்ட் கேஷே அதை கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. ஸோ நீங்க எந்த ப்ரௌசர்ல வந்து நீங்க சர்ச் பண்ணீங்களோ அந்த டேட்டா அது கிளியர் ஆயிடும். ஸோ மற்றவங்களால அதை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. இப்படிலாம் நான் பண்ண விரும்பல, நான் பார்த்த விஷயங்களை மறுபடியும் ரீட்ரைவ் பண்ணி அந்த ப்ரௌசரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்தாதீங்க. இல்லை நான் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களையும் உடனுக்குடனே கிளியர் பண்ணால் இந்த பகுதியில் மேனுவலாக வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ண தெரியாதவங்க நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ கூகுளோட குரோம் ப்ரௌசரை ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணுறேன். அப்புறம் டாப் ரைட்டில் இன்ஃபர்மேஷன், ஒரு எளிமையான மெத்தட், ஸ்டோரேஜ், அப்புறம் கிளியர் கேஷே, அதுக்கப்புறம் மேனேஜ் ஸ்டோரேஜ். அங்கே போயிட்டு கிளியர் ஆல் டேட்டா முடிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரௌசர் சுத்தமாக இருக்கும், அதாவது பியூராக இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த ப்ரௌசரை பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். யார் மொசிலாவோட ஃபயர்ஃபாக்ஸ் பயன்படுத்துறீங்களோ அவங்க இந்த செட்டப்பை பயன்படுத்திக்கணும். சரி, வீடியோவை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.